சர்வதேச அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரான் அதிபர் மேலே தாக்குதல் நடத்தி அமெரிக்கா அவரை கொலை பண்ணிட்டாங்க. இது வந்து சர்வதேச அளவில் ஒரு போர் பதற்றத்திற்கான ஒரு சூழ்நிலையும், நம்மளுக்கான விலைவாசி உயர்வு மற்றும் வரலாறுல ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக மாறி இருக்குது. ஆனால் அமெரிக்காக்காரங்க கம்முனே இருக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மனுஷங்களையே போய் நோண்டிக்கிட்டு, அவன் வச்சிருக்கக்கூடிய அணு உலைகள் மேலே குண்டு போடுவேன்னு மிரட்டிக்கிட்டு, இல்லைன்னா உன் நாட்டை எனக்கு எழுதி கொடுங்கிறது, அவன் நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை சுரண்டுறது, ஒரு அளவுக்கு மேலே போயிட்டா போதுன்னு சொல்லி தோணணும். ஆனால் இவங்களுக்கு தோண மாட்டேங்குது. இல்லைனாலுமே அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, அமெரிக்க அதிபர்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு வரோம். அமெரிக்க அதிபர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பதவி. அது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு. ஆனால் உண்மை அது கிடையாது. அமெரிக்க அதிபர் அப்படிங்கிறது வந்து ஒரு டம்மி பதவி தான். நாட்டாம படத்தில் ஒருத்தர் உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருப்பார்ல, ஒரு டம்மி கேரக்டர். அந்த மாதிரியான ஒரு டம்மி கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய இந்தியாவுடைய பிரசிடெண்ட் யார்? திரௌபதி முர்மு. அதுக்கு அடுத்தபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் யார்? பிரைம் மினிஸ்டர் மோடி. இவங்க 2 பேர் தான். ஆனால் அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகளில் மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா, ஏஜென்சிக்கிட்டையும் ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்டையும் தான் அவங்க எல்லா கட்டுப்பாடு எல்லா கண்ட்ரோலும் வச்சுருப்பாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட் அப்படிங்கிறவரது சும்மா ஒரு டம்மி. நாட்டாம படத்தில் ஒருத்தர் உட்காந்து டம்மியாக மிச்சர் திம்பார்ல, இவன் யார்ரா இவ்வளோ அம்முளி தும்முளி நடக்குது, டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டுக்கிறான், நான் தாங்கன்னு 20 வருஷமாக சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு லேடிஸ் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான முடிவுகளையுமே எடுக்கக்கூடியது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வந்து ஒரு 1000 கோடி வேணும்னா போய் மோடிக்கிட்ட கேட்பாங்க. பிரதமர் மோடிக்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கான ஸ்கீம் இருக்குது, இது பாசிபிள் ஆக்க வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. இங்கே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருதுன்னு சொல்லி கேட்டோம்னா பிரதமர். இது இன்றைக்கி இவங்க ஒரு 1500 கோடியில் ஒரு ராக்கெட் விட்றேன்னு சொல்லி போய் கேட்டாங்கன்னா, அவர் பார்த்துட்டு 1500 கோடியா, ஒரு 100 கோடி கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 100 கோடி கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட அவரால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது, ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்குது இந்தியாவில். இதுவே அமெரிக்காவுக்கு போனோம்னா அங்கே சூழ்நிலை கதையே வேறு. அங்கே எப்படி இருக்குன்னா, எங்ககிட்ட இவ்வளோ பணம் தேவைப்படுது, அதாவது நாசா வந்து போய் கேட்பாங்க, அங்கத்தி ஆளுங்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க, எங்களுக்கு வந்து ஒரு $1 மில்லியன் வேணும், அதாவது 1 மில்லியன்னா $10 லட்சம் தான் ஆகுதா, எங்களுக்கு வந்து $1 கோடி வேணும், $1 கோடி பார்த்தாதா, எங்களுக்கு வந்து ஒரு 5000 கோடி வேணும், சரியா நீ இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வரைவு திட்டத்தெல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேயே உக்காந்து நம்ம டொனால்டு ட்ரம்ப் மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு அப்புறமேட்டு தான் வருவாங்க. அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னால் ஜான் எஃப் கென்னடிக்கு என்ன ஆணுச்சோ அதே மாதிரி தான் ஆகும். ஜான் எஃப் கென்னடிக்கு என்ன ஆணுச்சு? ரோட்டில் சுட்டு கொலை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஜான் எஃப் கென்னடி செத்து போனதுக்கே அதுதான் காரணம். எது நாள் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பணத்தை அடிச்சடிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இங்கே எப்படி ரிசர்வ் பேங்க் இருக்குதோ, உலகம் முழுக்க ரிசர்வ் பேங்க் இருக்குது, இங்கே எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குதோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் லண்டனு, இப்படி உலகம் முழுக்கவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது லண்டனா, யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது அமெரிக்கா, ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறத உலகம் முழுக்கவே கிளைகள் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதே ஜான் எஃப் கென்னடி வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம வந்து நாட்டை ஆட்சி செய்கிறோம், நாம் அடிக்கக்கூடிய நோட்டில் நம்மளோட கையெழுத்து இல்லாமல் அவங்களோட கையெழுத்து இருக்குது. பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் அமைப்புக்கிட்ட அரசாங்கத்தோட கண்ட்ரோல்லாம் அங்கே போகுது அப்படின்னா அது ஒரு சரியான விஷயமா இருக்காது. அதனால் நான் மக்கள்கிட்ட முன்னாடி போய் அறிவிக்க போகிறேன். என்னென்னு அறிவிக்க போகிறேன்? இனிமே அனைத்து அதிகாரங்களையுமே அரசே எடுத்துக்கும் அமெரிக்கான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல மனுஷன். போகும்போது தான் அந்த படுபாவிங்க மர்மமான முறையில் அந்த மனுஷனை சுட்டு கொலை பண்ணிவிட்டாங்க. அதாவது உள்ள விஷயம் இதுதான். ஜான் எஃப் கென்னடி எப்படி அரசாங்கத்தை ஒரு வலிமையாக மாற்றணும்னு சொல்லி நினச்சி செத்து போனாரோ, அவர் வலிமையாக மாற்றணும்னு நினச்சப்போ அவர் கொலை பண்ணாங்களோ, யார் அந்த மாதிரி வலிமையாக அமெரிக்காவை மாற்றணும், அரசாங்கத்தோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதே தான் நடக்கும். சுட்டு கொண்டு விடுவாங்க. இருக்கிறதுலே மோசமான ஆளுங்க அவங்களாம். வெள்ளைக்காரவங்களாம் நல்லவங்க தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில இலுமினாட்டின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க இலுமினாட்டியோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்டது தான் அரசாங்கத் துறைகள். இப்போ வேறு தேவையில்லாமல் ட்ரம்ப் மாமா என்ன பண்ணிக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்களை அனுப்பி ஏவுகணைகளை அனுப்பி போர் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஈரான் அதிபரை சுட்டு கொலை பண்ணி விட்டார். தேவையில்லாத வேலை. இந்த ஆள் கம்முன்னு வீட்லேயே இருக்கலாம். யார்? அமெரிக்க அதிபர். இந்த ஆளுக்கிட்ட என்ன இல்லை நான் கேட்குறேன். என்ன இல்லைங்கிறேன். இந்த ஆளுக்கிட்ட எல்லாமே இருக்குது. நாம் நினைக்கிறத விட எல்லாமே இந்த ஆள்கிட்ட இருக்குது. என்ன வேணும் இதுக்கு மேலே? எவ்வளோ இருந்தும் போதும்னு சொல்லி தோன்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது பார்த்தீங்களா இந்த ஆளுக்கு. என்ன தான் அப்படி ஆசையோ தெரில. எங்கள் ஆளை வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அதனால தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறேன். இதோ வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க.